சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பயப்புள்ளைக்கு இதுவும் தெரிஞ்சு போச்சா? போச்சு. அம்மா, நீ ஏம்மா பயப்படுற? நீ எதுக்கும் பயப்படாத. ஈசு என்ன மட்டும் ஏமாத்தல, மருமகளேன்னு அவளை நம்பி அவ மேல இம்பிட்டு பாசம் வச்சிருக்கிற உன்னையும் தாமா அவ ஏமாத்துறா. அவ உங்ககிட்டயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நடிக்கிறாள். நல்ல வேளையா நான் அழகு கிட்ட நடிக்கிறது அவனுக்கு தெரியல. தப்பிச்சண்டா. இங்க பாருடா, நீ என்ன சொல்றடா? ஈஸ்வரி நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் நடிக்கிறாளா? இன்னைக்கு அவ வரட்டும், அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம டீம் கூப்பிட்டு திட்டம் போட்டு தட்டி தூக்கு. அம்மா, நான் நம்ம டீமை கலைச்சிட்டேன். இனிமேல அதுக்கு அவசியமே இல்ல. என்னடா நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஆமாமா, ஒண்ணுமே தெரியாத ஒண்ண அவ இவ்வளவு தூரம் ஏமாத்துறால, அத பாத்துக்கிட்டு எப்படிமா என்னால சும்மா இருக்க முடியும்? என்ன ஏமாத்துறான்னா, நான் கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அவ என்ன ஏமாத்துறா. ஆனா ஒரு மாமியாரா ஒன்னு அவ எவ்வளவு ஏமாத்துறா. அதனாலதான் இந்த டீம் கிம்லாம் ஒண்ணு வேண்டாம்னு கலைச்சிட்டமா. ஆமாமா, நான் தான் புத்தி கெட்டு போய் ஈஸ்வரிய வேலைக்கு போக வேணான்னு சொல்லி ஈஸ்வரிய எரிச்சல் படுத்தி அவளுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டேன். அதனாலதான் ஈஸ்வரியும் வேற வழி இல்லாம என்கிட்ட அப்பப்ப ஏதாவது போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வேலைக்கு போய்கிட்டு இருந்தால. நான் ஈஸ்வரிக்கிட்டயே, இனிமேல ஈசு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட நடிக்க வேண்டாம், நீ சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டம்மா. இதுக்கு மேலேயும் எனக்கும் நிம்மதி ஒண்ணும் இல்ல. சின்னையா, அத்தே நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஈஸ்வரி, இதோ இப்பதான் அழகு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டானாமே, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக வேணான்னு தடுக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன்னா. அதே மாதிரிதான் நான் இனிமே கோவப்பட மாட்டேன், கத்தி பேச மாட்டேன். நீ பாட்டுக்கு உன் வேலைக்கு போயிட்டு வா. அத்தை, என்ன சின்னையா வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னதையும் அவருக்கு சப்போர்ட்டா நீங்க பேசினதையும் என்ன திட்டினதையும் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லத்த. என்னைக்கு இருந்தாலும் என் சின்னையா என்ன புரிஞ்சுக்குவாருன்னு எனக்கு தெரியும். அட அட அட, இப்ப கூட மாமியாரும் மருமகளும் எப்படி அருமையா போட்டி போட்டு நடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம நடிப்பை இப்ப இறக்கி விட வேண்டியதுதான். இப்ப பாருங்க. ஈசு, என்ன சின்னையா, நீ வேலைக்கு போகலையா? இல்ல சின்னையா, உங்களுக்கு அம்மா போட்டதுனால நான் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். என்ன ஈசு, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் நீ இப்ப லீவு போட்டுக்கிட்டு இருக்க? அதான் எனக்கு எல்லாம் சரியா போயிருச்சுல. இங்க பாரு, நீ லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போ. பாத்தியா ஈஸ்வரி, என் புள்ள எந்த அளவுக்கு மாறிட்டான்னு? ஆமாத்த. சரி ஈசு, அப்படின்னா நீ லீவ் போட்டது போட்டதாவே இருக்கட்டும். இன்னைக்கு சாயங்காலமே நம்ம அம்மன் கோயில் போயிருவோமா? எதுக்கு சின்னையா? என்ன ஈசு, மறந்துட்டியா நீ? அடடா, நீ நெய் விளக்கு போட்டு அம்மங்கிட்ட கும்பிட்டு வந்து எனக்கு தண்ணி ஊத்துனது மட்டும் இல்லாம பூச்சட்டி எடுத்து பூக்குழியில இறங்குறேன்னு வேண்டிக்கிறதுனால தானே எனக்கு அம்மையே இறங்குச்சு.